வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஹாப்பி சாட்டர்டே. இன்றைக்கி மதியானம் நான் சாப்பிட போகிறது 2 தோசை தான். அதுக்கு ஒரு சாம்பார் பண்ணிக்காங்க ஒய்ஃபு. ஆக்சுவலாக அந்த சாம்பார் உங்களுக்கு காமிக்கிறேன். சுரேஷ் பாபு சாம்பார் தூள். நிறைய சாம்பார் தூள் இருக்கும், அது நம்ம பிராண்டும் கொஞ்சம் உள்ள வரட்டுமே சொல்லிட்டு ட்ரை பண்ணி சுரேஷ் பாபு சாம்பார் தூள் பண்ணியிருக்கேன். சாம்பார் பண்ணியிருக்கிறாங்க, வேறு லெவலில் இருக்குது. அதை சாப்பிட்டு பார்த்து இப்போ எல்லாருக்கும் நான் தரேன், நான் சாப்பிட்டு பார்க்கணும் இல்லையா? ஏற்கனவே செஞ்சுருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சுருக்காங்க. காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ஒரு காய் எல்லாமே போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். கத்திரிக்காய், சுரக்காய், கேரட்டு எல்லாமே போட்டு நான் பண்ணுற அந்த சாம்பார் தூள் இருக்கு இல்லையா, சுரேஷ் பாபு சாம்பார் மசாலா, அதை போட்டு நான் சாம்பார் செஞ்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி நம்மளோட தூள். அந்த பாக்கெட்டு காமி எங்கே அது இருக்கா? எல்லாம் டிஸ்போஸ் ஆகிடுச்சேன். எல்லாம் காலையில் கட்டி 29 பொட்டணம் கொடுத்து வந்தாச்சு. சரி, ஓகே. இதாங்க சாம்பார் தூள். கலர் எப்படி இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் கலரோ இல்லாட்டி எதுவுமே கிடையாது. வீட்டில் என்ன நீங்கள் வீட்டில் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். நல்லா வாசனையாகவும் இருக்குது. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது. ஓகேங்களா? டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சாம்பார் மசாலா எப்படி இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அது நான் சொல்கிறத நீங்கள் சொல்லணும் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா? இப்போ தோசை சுட்டு மத்தியானத்துக்கு எங்கள் வீட்டில் என்ன இருக்குன்னா, பச்சை பட்டாணி சாம்பார், சாப்பாடு வடிச்சிருக்காங்க. எல்லாம் இப்படி தான் இருக்கும், எல்லாரும் வீடும் இப்படி தான் இருக்கும் இல்லையா? நான் வீடியோவில் காமிக்கிறேன்னா சும்மா பலன்னு தொடச்சி கிடிச்சி லைனெல்லாம் வச்சு காமிப்பாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது. எப்படி இருக்குது அது மாதிரி காமிச்சிடுறேன். இப்போ இது வந்து எல்லா காயும் போட்டிருக்காங்க. இன்றைக்கி காலையிலேருந்து நான் ஒன்றும் சாப்பிட்ல. பூசணிக்காய் வாங்கி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டேன். 1/2 கிலோ பூசணிக்காய், ஒரு 3 கிளாஸ் ஜூஸ் வந்துச்சு, குடிச்சிட்டேன். இப்போ வந்து சாம்பார் பண்ணியிருக்காங்க. தோசை 2 தோசை, சாம்பார் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சாம்பார் வந்து நீங்கள் தோசைக்கும் ஊற்றிக்கலாம், சாப்பாடு ஊற்றலாம். இந்த சாப்பாடு சாம்பார் தான், இது டிஃபன் சாம்பார் கிடையாது. இருந்தாலும் தோசைக்கு நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ செஞ்சுருக்கிறது சாப்பாட்டோட சாம்பார் தான். இதுக்கும் நல்லா இருக்கும். டிஃபன் சாம்பாருக்கும் செய்யலாம்ல, இது டிஃபனுக்கும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், நல்ல வாசனையாக இருக்குது. பரவாயில்ல, இது எங்களால் செய்ய முடியாது. கண்டிப்பாக சாம்பார் தூள் அமிச்சவங்கன்னா எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி ஒரு சின்ன வீடியோ போட்டு எனக்கு அனுப்புங்க. நான் யூடியூப்பில் போட்டு எனக்கு நான் கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆகும். ஓகேங்களா? குழம்பு தூள், ரசம் தூள் எல்லாமே அனுப்பியிருக்கோம் இல்லையா? எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. நீ ஒய்ஃப் ஏன்னா பண்ணுறது தான், பேர் தான் சுரேஷ் பாபு, பண்ணுறதுலாம் எங்கள் ஒய்ஃபு தான். ஸோ கொஞ்சம் சொல்லுங்கள், அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஓகே? ஏற்கனவே 2-3 சிஸ்டர் அனுப்பிச்சிட்டாங்க மெசேஜ். சூப்பராக இருக்குண்ணா, வேறு லெவலில் இருக்குண்ணா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குண்ணான்ட்டு. சரி, ஒரு தோசை சொல்லலாம். தலா உஸ்மாய் உமாகிரி சுரு உமாகிரி உம்மா உமா பண்ணுறான் தம்பி. என்ன பண்ண மாதிரி இருக்கும்? உமா பண்ணுறான். நான் அங்கே போய் கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டான். சாப்பிட எத்தனை அண்ணி எத்தனை வருவாங்க. நான் துத்தம் சாப்பிட போகிறேன். அம்மா அடி கீழே விளையாடிட்டு இருப்பான் மேவரி சூரிய கூட. தோசை ஆயிடுச்சா? அப்பா அடி அவ்வளோதாங்க. நீ மத்தியானம் நம்மளுக்கு 2 தோசை. ஓகே, ஊற்றிட்டா குழம்பு சாம்பார். ஓகே, நல்ல வாசனையாக இருக்கு. இப்போ 2 தோசை சாப்பிடுவேன். சாயங்காலம் ஒரு தோசைனா ஒரு சப்பாத்தினா சாப்பிட்டா எத்தனை நாளைக்கு மத்தியானம் தான். அவ்வளோதான். சரிம்மா, இந்த சாப்பிட்டு எப்படின்னு சொல்கிறேன். சாய்ராமா சாய்ராமா. வாங்க, சுரேஷ் பாபு சாம்பார் மசாலா தூளில் ஒரு சாம்பார், காய்க்கு எல்லாம் காயும் போட்டு. நீங்கள் சாம்பார் செஞ்சுட்டு எப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்களும் சொல்லுங்கள் எப்படின்ட்டு. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இனி 2 தோசை, சாயங்காலம் ஒரு தோசை, 5 மணிக்குள்ளே. இதோட நாளைக்கு தான் ஒரு நாளைக்கு 3 தோசை, அது மேலே கிடையாது. வெயிட் லாஸ் ஜேர்னி. தேங்க்யூ. ஓகே, சாப்பிட்டாச்சு, அவ்வளோ நேரம் கட்டியாச்சு. இதோட நாளைக்கு தான். அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவில் தமிழில் பார்த்தீங்களா, நல்லா இருக்குங்களா? இந்த தமிழில் பண்ணது நம்முடைய சப்ஸ்கிரைபரோட பிரதர்னு சொன்னால், அவர் பேர் சதீஷ், பெரம்பூரில் இருக்கார், கிராஃபிக் டிசைனர். இந்த தமிழ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் ஒரு பர்மிஷன் கேட்டு அவர் நம்பரை வாங்கி தரேன். நான் அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த டிசைன்ஸ் இருந்தாலும்
அந்த இது சம்மந்தப்பட்ட வேலை எது இருந்தாலும் நம்ம சதீஷ் பண்ணி தருவார். சதீஷ் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சதீஷ். ஆக்சுவலாக மை நேம் இஸ் படத்துக்கு நீங்கள் தான் வந்து போஸ்ட்டு பண்ணியிருந்தீங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சதீஷ். அந்த மை நேம் இஸ் போஸ்ட்டையும் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அழகாக பண்ணியிருக்காரு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சதீஷ். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திடீர்னு இன்றைக்கி வந்தேன், ரொம்ப நாள் கழிச்சு பேசினேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் கொடுக்குற தமிழில் தான் போட போகிறேன், மக்கள் பார்த்து எப்படின்னு சொல்கிறேன், பிரதர்ஷன் பார்த்து. ஓகே, தேங்க்யூ சதீஷ்.